ஜல்லிக்கட்டு வரலாற்று சிறப்புமிக்க பாரம்பரியமான ஜல்லிக்கட்டுக்கு நீதிமன்றங்களில் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றங்களில் போய் வழக்குகளில் சிக்கி அதிலிருந்து வெளியே வந்து தமிழ்நாடு அரசு சட்டம் ஏற்படுத்தி மாபெரும் போராட்டங்கள் நடந்து இந்த மக்களுடைய எழுச்சிக்கு பின்னாடி கடந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு வழக்கு தீர்ப்பு வந்து முழுமையாக பாரம்பரியம் கலாச்சாரத்திற்கு தடை ஏதும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வெளியானவுடன் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு பாராட்டு தெரிவிக்கிற போது இந்த ஜல்லிக்கட்டுக்கு என மதுரையிலே ஒரு மைதானம் ஏற்படுத்தி தரப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். அவர்கள் அறிவித்த கொஞ்ச நாட்களிலேயே அதுக்கான திட்டமிட்டு இடத்தை தெரிவு செய்து அதுக்கான நிதியை ஒதுக்கி பெரிய அளவிலே மிக பிரம்மாண்டமாக ஜல்லிக்கட்டை மாத்திரம் நடத்திட்டு போகாம அந்த ஜல்லிக்கட்டு வரலாற்று ஆவணங்கள்லாம் உள்ள வச்சு மியூசியம் மாதிரி பார்த்துட்டு போற மாதிரி, ரெண்டாவது வர்ற வீரர்கள் மாட்டின் உரிமையாளர்கள் எல்லாரும் அவங்களுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அவங்க தங்கி ஓய்வு எடுத்து கழிப்பிடங்கள் போக்குவரத்தெல்லாம் இருக்குது. அதனால பார்க்கிங் வசதி எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்வையாளர்களுக்கும் மாட்டுக்கும் எந்த இடத்துலையும் கிராஸ் ஆகாத அளவுக்கு வடிவமைச்சிருக்காங்க. பார்வையாளர் பகுதியில் மாடு போகாது, மாடு போகிற பகுதியில் பார்வையாளர் போகாத அளவுக்கு நல்லா செஞ்சுருக்காங்க. ஆகையினால இந்த ஜல்லிக்கட்டுக்கு என தனி ஒரு மைதானம், இப்படி கிரிக்கெட் மைதானம் அல்லது நேரு ஸ்டேடியம் போல இன்னைக்கு மதுரையில் மாபெரும் இந்த அரங்கத்தை மாண்புமிகு முதலமைச்சர் திறந்து வச்சு இதை நம்மளுக்கு இந்த ஜல்லிக்கட்டுக்காக அர்ப்பணிக்கிறாரு. அதை வந்து ஜல்லிக்கட்டு பேரவை மனதார நன்றியோட பாராட்டியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நார்மலா வந்து மற்ற அரங்குகள் நடக்கும்போது தற்காலிகமா இது பண்ணுவோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, இது எந்த வகையில் தீர்ப்பு அமைச்சிருக்கீங்க? இல்லை, நாங்கள் வந்து எங்கள் கிராமங்களில் நடத்தும் போது இந்த சட்டத்திட்டங்களை முறைப்படுத்துறதுக்கு இதே மாதிரி கட்டமைப்புகளை ஏற்படுத்துறதுக்கு இடங்கள் குறுகிய இடமா இருக்கும், அல்லது நிதி ஆதாரங்களுக்காக நாங்கள் கொஞ்சம் குறைபாடுகளாக இருக்கலாம். ஒரு சிலர் நல்லா திருப்தியாக செஞ்சுறாங்க, ஒரு சில இடத்துகளில் அதை வசதியாக பண்ண முடியலை. இந்த அரங்கத்தில் வந்து முழுமையாக எல்லாமே விசாலமாக ஒரு போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் மக்கள் வந்து தனியாக வந்து போகிறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 66 ஏக்கர்ன்றாங்க இந்த இடம். இதை வந்து தனியாக ஒதுக்கி இதுக்காக எல்லாத்தையும் பிரித்து கொடுக்கும்போது எங்களுக்கு காவல்துறையும் சரி அனைத்து அரசு துறை அதிகாரிகளும் வந்து அவங்க வந்து போகிறதுக்கும் அவங்க பணிவு செய்வதற்கும் வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதனால சகல வசதியும் நிறைந்த ஒரு அரங்கமாக இது பார்க்குறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.